அதிமுகவின் ஒரு இலை உதிர்ந்து தாய் கழகமான திமுகவில் இணையும் செய்தி அரசியலாளர்கள் மத்தியில அழகின் ஓசையைப் போல அரசியலாளர்கள் செவிகள்ல அவ்வப்போது உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த உலா வரும் செய்திகளை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். கடந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களின் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆப்பு வைத்து தீய சக்தியை எதிர்க்கட்சியிலும் தூர சக்தியை 3ஆம் இடத்திற்கு தள்ளியது. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல என்ட்ரி கொடுக்காவிட்டால் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அரசியல் சாணக்கியர்கள். ஏனென்றால் அரசியல் கலவரமும் அப்படித்தான் இருந்தது. இதனால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அசால்ட்டின் விளைவாகவே அதிமுக மற்றும் திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் மற்றும் கூட்டணி கட்சி மோதல் தலைவிரித்து ஆடியது. எவனோ மூட்டி வைத்த நெருப்புல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது. அதுல முதலில் இரட்டை இலையின் ஒரு இலைக்கு தீப்பற்ற வைத்த 2 அதிமுக துரோகிகளை இங்கு குறிப்பிட்டு விடுகிறேன். முதல்ல பற்றோந்தை என்று அழைக்கப்படும் கோவை மன்னன் SP வேலுமணி. இவர் பதவி ஆசைக்காக தாவேக்குவிற்கு ஆதரவு அளித்து அதிமுக தொண்டர்களிடையே தகாத சொற்களால அடிவாங்கி கொண்டாரு. இவரை மட்டுமல்ல, அதிமுகவின் 25 MLAக்களை தாவேக்குவிற்கு விலைபேசி கொடுத்தவர் நயன்தாரா தான் தனக்கு வேண்டும் என்று சொன்ன பாட்டில் சண்முகம் அவர்கள். இவரால் தான் ஆளுமை ஆண்ட கட்சிக்கு இழுக்கு ஏற்பட்டது என்றே சொல்லலாம். இதற்கிடையில தாவேக்கு தூய சக்தி என்று சென்ற பிரச்சார மேடைகள் எல்லாமே அனில் சொன்னதாலதான் தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், VCK, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஊழல் கட்சிக்கு அரசு பதவிகள் வழங்கப்படுமானால் நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று தாவேக்க பயமுறுத்தி இருக்கிறது. இதனால அதிமுகவுக்கு எதிர்த்தரப்பினருக்கு இழுபறி நீடித்து வந்த நிலையில தாவேக்கவிடம் வெறும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. கூவத்தூர் எடப்பாடியை இந்த கூமுட்டைகள் மாறி மாறி விமர்சனம் செய்து வந்த நிலையில இந்த 25 MLAக்கள் மாவட்ட செயலாளர்கள் பதவியையும் இவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினார். அதோடு நடுநிலை மன்னன் சபாநாயகர் அவர்கிட்ட அதிமுக MLAக்கள் அனில் தாவேக்கவிற்கு ஆதரவு அளித்தது குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். சட்டப்படி கொறடாவின் உத்தரவை மீறி தாவேக்கவிற்கு ஆதரவு அளித்த அதிமுக MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 4 MLAக்கள் குதிரை பேரம் மூலமாக தாவேக்க பக்கம் இழுக்கப்பட்டு ராஜினாமா செய்தவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில இங்கு ஒரு மக்கள் திலகம் MGR அவரின் பாடலை முன்வைக்கிறேன். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று விவசாயி வேதனைப்பட மாட்டார் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றார் போல விவசாயி எடப்பாடி பக்கம் சபாநாயகர் சரியான தீர்ப்பை வழங்கியதுதான். இந்த தீர்ப்பை கண்டு அதிர்ச்சியுற்ற தங்கமணி ஒரு ஜம்ப். அப்படியே மீண்டும் எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்தார். இதையடுத்து இவரிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவி மீண்டும் வழங்கப்படுமா என்று சிங்கை வேலுமணிக்கு எடப்பாடி ஆப்பு வைத்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு இவர் ஆப்பு வைத்தார் அல்லவா. ஆக இனி வேலுமணி அதிமுகவுல ஓரம் கட்டப்பட்ட பிள்ளையார் சுழியாகவே பார்க்கப்படுவார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதற்கேற்றார் போல இவரும் அதிமுக கூட்டத்துல தன்னுடைய தலையை காட்டுவதில்லையாம். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அதிமுக தீவிர தொண்டரான தஞ்சாவூர் மாவட்டம் மகேந்திரன் என்பவர் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால இரட்டை இலையை உதிர்வதை தாங்காமல் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட சம்பவத்துல கோவை சிங்கம் தலை காட்டிய போது அங்கிருந்தவர்கள் துரோகி என முத்திரை குத்தி சிங்கத்தை அசிங்கப்படுத்தி வெளியேற்றினார்கள். இதையெல்லாம் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த வேலுமணி திடீரென்று தீயசக்தி திமுகவுல இவரும் குமாரபாளையம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியுற்ற முன்னாள் மின்சாரத்துறை நாயகர் தங்கமணி அவர்களும் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்படி இருவரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார்கள் என்றால் இரும்பு பெண்மணி அம்மாவின் ஆன்மா மற்றும் கொடைவள்ளல் MGRின் ஆன்மா இவர்களை மன்னிக்குமா என்ற கேள்வியோடு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.